Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டிஷ் கத்திரிக்காய் ஸ்டஃப்ட் ஃப்ரை. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணலாம். எஸ்பெஷலி சாம்பாருக்கு இது ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ஒரு ஈஸி ரெசிபி, டைம் சேவிங் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் முதல்ல தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், மிளகாய் தூள் மற்றும் மல்லித்தூள், பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காய் சிறிதளவு, கூடவே சோம்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்துக்கூடயும் நம்ம தேவையான சால்ட்டும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ரொம்பவே கம்மி அளவில் ஊற்றி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த திக் பேஸ்ட்டை நம்ம கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் இதில் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் ஃப்ரையை நீங்கள் சாம்பார் கூட மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோவே சுவையாக இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். டேஸ்ட் அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டாக்டர் சொல்லுவாங்க டெய்லியும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் 4 கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்பிளுக்கு சமானம். ஸோ ஏழைகள் எல்லாருமே கத்திரிக்காய் நிறையா சேர்த்துக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ சக்தி தரும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி